வேஷம் கலைந்து விட்டது. இவர் அரசியலில், என்னை பொறுத்தவரையில் இவர் அரசியலில் இருப்பது என்பது அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆபத்து. இந்த அளவுக்கு ஒரு தன்முனைப்புள்ள ஒரு மனிதர், 40 பேர் அங்கே செத்து கிடக்கிறான். விமான நிலையத்தில் இறங்கி செய்தியாளர்கள் கேட்கும்போது அதை ஜஸ்ட் லைக் தட்னு புறந்தள்ளிட்டு போகிறாரு. அதுக்கு பிறகு இவர் விமானத்தில் வந்து இறங்கி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, முதலமைச்சர் எல்லாரும் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இவர் இரங்கல் தெரிவிக்கிறாரு. 2வது 4 நாள் பொறுத்து போட்ட வீடியோவில் 1% கூட குற்ற உணர்ச்சி இல்லை, வருத்தம் இல்லை, தார்மீக பொறுப்பு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட அவர்கிட்ட இல்லை, நேர்மை இல்லை. மாறாக முதலமைச்சரை சுண்டி சவாலுக்கு இழுக்கிறார் அவர். இத்தகைய மனிதர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு மிக மிக ஆபத்தானவர்கள். நீதிமன்றம் நேற்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தும், அவர் எழுதியிருக்கக்கூடிய தீர்ப்பும் என்னை பொறுத்தவரையில் 100% நாம் வரவேற்க வேண்டியது. ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சியை நாம் அவர்களை கருதக்கூடாது. அவர்களை எப்படி ஒரு அரசியல் கட்சியாக வகைப்படுத்த முடியும் என்ற கேள்வியைத்தான் அவர் எழுப்பியிருக்கிறார். தன்னுடைய ரியாக்ஷனில் போட்ட ட்வீட்லேயும் அதுக்கு பிறகு போட்ட வீடியோலையும் அவர் எந்த விதமான ரிமோர்ஸ், எந்த விதமான ஒரு வருத்தத்தையும், எந்த விதமான ஒரு கவலையையும், எந்த விதமான ஒரு தார்மீக பொறுப்பையும் அவர் ஏற்கவில்லை.